விஜய்க்கு வந்து அரசியல் அனுபவம் இருக்கா? இது வந்து ஒரு நல்ல கேள்விதான். எம்ஜிஆர், கலைஞர் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து அறிஞர் அண்ணா கூட இருந்து அவங்க வழிகாட்டுதல் படி வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்க கத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா விஜய்க்கு வந்து அந்த அரசியல் அனுபவம் இல்ல. அவர் தனியா இருந்து ஒரு கட்சியில இருந்து அவர் புதுசா ஒரு கட்சி ஓபன் பண்ணி அதுல இருந்து வந்தவருக்கு தான் விஜய். அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் அவர் வந்து கத்துப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா கத்துதான் அவர் வந்து ஒரு நல்ல பெரிய ஆளா அவர் நிலைச்சு நிற்பாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். நம்ம போன் பேசுறதுக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்ல டெலிபோன்ல பேசணும், அதுக்கப்புறம் பட்டன் போன்ல பேசணும், இப்ப டச் போன்ல பேசணும். இங்க எதை எக்ஸாம்பிளா நான் சொல்றேன்னா, அப்போ வந்து நம்ம பட்டன் போனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், டச் போனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். டச் போன் வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் போன் பேசுறோம். அந்த மாதிரி நம்ம டச் போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து புதுசுக்கு வந்து நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பு நம்மளால ஒரு முடிஞ்சது நம்ம ஒரு நல்ல காலகட்டம், நல்ல ஒரு அரசியல் அமைப்பு வந்து அமைச்சு கொடுக்கணுங்கிற அந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் நம்ம வந்து டிவிக்கேன்னு ஒரு புதிய கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம். ஒரு சின்ன ஒரு விதைய விதைச்சிட்டு போயிருவோங்கிறது தான் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் விஜய் வந்து ஜெயிக்க முடியும். சொல்லுங்க, வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் மாத்தி போட்டுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி திங்க் பண்ணி பாருங்க. நம்புறேன், பார்ப்போம்.